பண்றோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம் சார். ட்விஸ்ட்? ஆமா. அப்ப டூயட் இது ஓகேவா பாருங்க. இந்த ட்விஸ்ட் கதையில ஒரு ட்விஸ்ட் சார். கதையிலையா? ஆமா. உங்க தங்கச்சிய 4 பேர் ரேப் பண்ண போறாங்க சார். எங்க யார் அந்த கயவன்? ஸ்கிரிப்ட் சார், ஸ்கிரிப்ட் சார். சார் 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 ஐயா கஷ்டப்பட்டு காப்பியா சார், காப்பி ஸ்கிரிப்ட் சார், கேட்காதீங்க சார். என்ன மனுஷன்? ஐயோ, ரேப் இந்த வார்த்தை கேட்டாலே என்னால தாங்க முடியல. இந்த வெறியோட அங்க பக்கத்துல இருக்க கைப்பம்ப புடுங்குறீங்க, அங்க இருக்கவங்க அடிச்சு கூல் பண்றீங்க சார். சார், ஒரு மனிதனை பண்பா திருத்தலாம், பம்பால அடிக்கலாமா? இந்த குடி பம்பாதான் இந்த தெருவில் இருக்க மக்கள் தான் தண்ணி குடிக்காங்க. ஏழை மக்களுக்கு தண்ணி இல்லாம பண்ற சமூக விரோத செயல் நான் செய்ய மாட்டேன். யாரையும் பம்பை தொட விட மாட்டேன். நான் ரிக்ஷாவை தூக்குறேன், ரிக்ஷாவாலே எல்லாரும் அடிச்சு காலி பண்றேன். எப்படி ரிக்ஷால ஃபைட் சார்? சூப்பர் சார், சூப்பர். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க உங்க தம்பி ஒரு போலீஸ் ஆபீசர், அதிகாரியா? இந்த வெறி, இந்த கோபம் இதுல எங்க இருந்து வந்துச்சு? நீங்க யாரு, நீங்க யாருன்னு கேக்குறாரு. அதிகாரி? அப்ப தம்பி வேண்டாம், அண்ணன் வச்சுக்கலாம். ஏன் சார்? எனக்கு எப்பவுமே அண்ணா தான் பிடிக்கும். வச்சுக்கலாம் சார், வச்சுக்கலாம். அவர் யாரு யாருன்னு கேக்குறாரு சார். நான் யார், நான் யார், நான் யார், அப்படி ஒரு சாங் போறோமா? இல்ல சார், சாங் போட்டா எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்களே. போகட்டுமே. கேன்டீன்ல சமோசா விற்கிற ஆயா, பாப்கார்ன் விற்கிற தம்பி, அவங்க எல்லாம் அப்ப எப்பயா பழைப்பாங்க? என் படம் ரிலீஸ் ஆனா எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் வாழ்வு இருக்கணும். ஓகே, அங்க ஒரு பிளாஷ்பேக் வேண்டாம், சூட் கேஸ் வச்சுக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? பேக் வேண்டாம், சூட் கேஸ். என்ன? புதிய வானம் புதிய பூமி, அதுல வருமே அதே சூட் கேஸ், கையில குச்சியா வேணும் சார். பிளாஷ்பேக் கதை பின்னோக்கி பாம்பேக்கு போகுது. என் கதை என்னைக்குமே பின்னோக்கி போகாது, எல்லாமே ஃபார்வர்ட் தான். பிளாஷ்பேக்லாம் வேண்டாம். என் மேல் கொலைப்பழி சுமத்தப்பட்டது. என் அண்ணனுக்கு நான் நிரபராதி நிரூபிக்க பம்பாய்க்கு மாறு வேஷம். சூப்பர் சார். பாம்பேல நீங்க தனி கேரக்டர் சார். உங்க கேரக்டர் பேர் பாஷா. ஏன் பாஷா சார்? அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுங்க சார். நீ கதையே சொல்லு. அந்த கதையில உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், பிளாக் அண்ட் பிளாக் சார். ஏய், நான் பம்பாய் போறேனா இல்ல இருமுறை கட்டி சபரிமலைக்கு போறேன்? ஸ்டைல் சார், பவர். பிளாக் தொப்பி, பிளாக் கிளாஸ், பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட். எப்படி? சூப்பர் சார். நல்லா இருக்கா? சூப்பர். இப்ப கதையை சொல்லு. உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பிளாக் நாய். நாயா? ஆமா. ஏன் கையில லெக் பீஸ் வச்சிருக்கேனா? இல்ல சார், நாய் சார். நாய் இருந்தா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க தாதா. அப்ப நாய் வேண்டாம், புலி வச்சுக்கலாம். ஏன் சார் புலி? ஏய், நாய் கடிச்சா தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்யா. ஆமா. புலி கடிச்சா ஊசி போடணும் யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல சார், இல்ல சார். அப்ப நான் சொல்ல நம்பு, புலி வச்சுக்கலாம். புலி வச்சுக்கலாம் சார், புலியை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பாட்டு சார், பஞ்ச் பாட்டு. நீங்க போகும்போதெல்லாம் அந்த பாட்டு கூடயே வரும். நான் போகும்போதெல்லாம் கூட பாட்டு வரணும்னா நான் என்ன சேட்டு விட்டு கல்யாணம் மாப்பிளையா? பேண்ட் வாசிப்பாங்களாயா? பாட்டு என்னையா? டான்ஸ் ஆடணும் சார், பவர்ஃபுல் வாக் சார், பவர்ஃபுல்லா நடக்கணும் சார். நடக்கணுமா? ஆமா சார். நீங்க மேல நடந்து வாங்க சார். இப்ப பார், மியூசிக் ஸ்டார்ட். சார், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கு சார். டயலாக் கூட இருக்கா? பயங்கர பவர்ஃபுல் பஞ்ச் டயலாக். சொல்லு. இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த ரகசியத்தை நான் யார்கிட்ட சொல்லணும்? பஞ்ச் டயலாக். ஏய், கோவத்தை கலப்பாத. இப்படி மாடுலேஷன் கொடுத்தா அதுக்கு பேர் ரகசியம்டா. குடியிருந்த கோயில் படம் பார்த்தியா நீ? பார்த்த சார், பார்த்த. அந்த மாதிரி பேசுவோம். ஏய், இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த மாடுலேஷன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் சார். நம்பியாவா? அதே நம்பியார் தான் சார். அவர் பேர் ஆண்டனி. ஆண்டோனி? என்ன தொழில்? அவர் கள்ளக்கடத்தல் பண்றாரு சார். ஏன் ஜல்லி மணல் சிமெண்ட்லாம் கடத்த மாட்டாரா? இந்த மாதிரி ஜோக் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டுக்கலாம். இது ரொம்ப சீரியஸான மேட்டர் சார்.
அப்ப என்ன பண்றேன்? அந்த ஆண்டனிய திருந்தி சரணடைஞ்சிருன்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டனி அந்த கொள்ள கூட்டத்துல உங்களே சேர சொல்றான் சார். உங்களே சேர சொல்றான். நீங்க சேருவீங்களா? நீங்க சேருவீங்களா சார்? நான் நேரா போய் ஒரு துப்பாக்கி எடுத்து, மிஸ்டர் அந்தோனி, கள்ளக்காலத்தை செய்யற குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்யறேன் அப்படிங்க. இந்த ஸ்கிரிப்ட்ல இல்லையே சார். ஏன் இருக்கக்கூடாது? நான் என் கோட்டை கழட்டுறேன், உள்ள ஒரு காக்கி சட்டை 3 ஸ்டார், என் தொப்பி எடுத்து போடுறேன். எல்லாரும் எனக்கு சல்யூட் பண்றாங்க. நீங்க யார் சார்? நீங்க யாரு? நான் சிஐடி இன்ஸ்பெக்டர் மாணிக்கம், 115. எப்படி ஸ்கிரிப்டே மாத்திட்டீங்களே சார். இவ்வளவு நேரம் நீ கதையில ட்விஸ்ட் நீ எங்கேயா இருந்தது? இதுதான் ட்விஸ்ட். ஜார்ஜ் அண்ட் டீம் ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி அப்படின்னு இப்ப கேட்கலாம். ஜட்ஜஸ் 2 பேருக்கும் என்னுடைய ரொம்ப அருமையான வாழ்த்துக்கள். நாங்க 2 பேருமே நிறைய சிரிச்சோம். அதே மாதிரி நம்ம சிறப்பு விருந்தினரும் இன்னைக்கு அவர் பல இடங்களில் கைதட்டினார். காரணம் என்னன்னா, இவங்க எல்லாம் டைரக்ஷன் துறையில ஸ்கிரிப்ட்ல இருக்கவங்க. இப்படி ஒரு அருமையான விஷயத்தை நாங்க பார்த்ததில்ல. 2வது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் பண்ணவர் அவரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அந்த இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, எம்ஜிஆருடைய குரல் புரியாத மாதிரி பேசிடுறாங்க. எம்ஜிஆருடைய குரல் ரொம்ப அருமையா இருக்கும் எப்பவுமே. அதை நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி அவரு அந்த கதையை மறக்காம சொன்னார் பாருங்க. 2 கதையை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 3வது கதை வேற சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த 3 கதைக்கு நடுவில் நின்று பிரயாணம் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க புதுசா ஒரு யோசனை சொல்றீங்க பாருங்க, அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ரொம்ப அருமையா பண்ணீங்க, ரொம்ப பாராட்டுகள். நல்லா இருக்கு, சந்தோஷம். Thank you very much ஞானசம்பந்தம் சார். சின்னி ஜெயின் சார், உங்களோட கமெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, புரட்சி தலைவர் அவர் எப்படி கதை சொல்லுவாங்க, அவர் என்னென்ன சஜஷன்ஸ், அவர் நிறைய சஜஷன் சொல்லுவாராம். அது என்ன எனக்கு நேரில் பார்த்த மாதிரியே இருந்தது. புரட்சி தலைவருடைய வாய்ஸ் எவ்வளவு கிளியரா இருக்குன்றது நீங்க மிமிக் பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ரொம்ப பிரமாதமா இருந்தது. Thank you very much sir. தம்பிராமையா சார், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிற பொழுதே முதல்லயே ஏய் ரிக்ஷா அப்படின்ற பொழுதே தலையிடுறாரு. இதான் எம்ஜிஆர் தலையிடுறாரு, கதையில தலையிடுவார், பாட்டில் தலையிடுவார்னா இந்த தலையீடு தான். ஒரு சாமானியனை சாமானியனாக காமிச்சிடக்கூடாது. அவன் நாளைக்கு பெரிய ஆளா வந்துருவான், அவனுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோடவே தான் அவருடைய அந்த பயணம் டிராவல் ஆகும். ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். வாழ்க வளமுடன். Thank you very much George and Jay. நல்ல கமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. So all the very best you. Thank you so much. Please take your seat. ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஜார்ஜ் அண்ட் டீம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இண்டிவிஜுவலான பெர்ஃபார்மன்சஸ். பட் அத பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் மாட்ஃபான் வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்னிச்சர் கிங்ஸ் ஆஃப் காமெடி. ஒன்னா ரெண்டியா நான் விஜய் டிவி நந்தியா, 2 4 நான் ஐசலங்கடி ஆலியா, 4 8 நான் புதுசா போட்ட மெட்டியா, 4 8 நான் புதுசா போட்ட